அதை ஃபாலோ பண்ணி தான் நாங்க 2019லயும் ஜெயிச்சோம், 21லயும் ஜெயிச்சோம், உள்ளாட்சி தேர்தலையும் ஜெயிப்போம், இப்பவும் ஜெயிப்போம். அது என்னன்னா சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடாது, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடாது, பொய்யா சொல்லணும். குவார்டரும் கோழி பிரியாணி கொடுத்து 200 ரூபாயை கொடுத்தா அருமைமா, சபாஷ், அருமையா பேசுனீங்க. சித்தாந்தம்னா என்னன்றது தெளிவா புரிய வச்சுங்க. இந்த 3 பேர் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நீ பேசுமா, இன்னும் பேசுமா. மக்களை பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு விதமான போதையிலேயே வச்சிருக்கணும். அரசாங்கமே சாராய கடை நடத்தினேன், இங்கிட்டு கள்ளச்சாராய விற்கிறவன் கண்டுக்க கூடாது, அங்கிட்டு கஞ்சா விற்கிறவன் வித்துட்டு போடான்னு சொல்லிடுறானு. உலகம் பூரா எவன் போதை பொருள் கடத்துறானோ அவனை பூரா கட்சியில சேர்த்து பதவியை கொடுத்து பாதுகாப்பா வச்சுக்கணும். இதுதான் எங்களோட கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. எப்ப பார்த்தாலும் எதிர்கட்சிக்காரர் பூரா மதுவிலக்க கொண்டு வா, மதுவிலக்க கொண்டு வான்னு போராட்டம் பண்றாங்களே. மது ஆலயம் நடத்துறதே எங்க கட்சிக்காரர் தான். மது ஆலயம் மூடிட்டா அவங்க குடும்பம்ல நடுத்தருவுல நிக்குமா?